Shalom, people of God. தேவ ஜனங்களே வாழ்த்துக்கள். நல்லா இருப்பீங்க, நல்லாவே இருப்பீர்கள். Greetings to you. You will do well. ஆமென். மகிழ்ச்சி எங்களுடைய ஆயுதம். Our joy is our weapon. ஆமென். அது ஒரு மனிதன் சந்தோஷமாக இருக்கும் பொழுது நோயே இல்லாமல் போகிறது என்று சொல்லி இப்பொழுது விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கிறார்கள். Scientists are now finding out that when a man is happy, there is sickness that flees. ஆமென். சிரிக்கும் பொழுது சோமாகிறது என்று சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. They say that now when you laugh, you are healed. அதை எல்லாவற்றையும் தேவனுடைய வார்த்தை கண்டுபிடித்து எழுதி வைத்திருக்கிறது. But all of this has been founded by the word of the Lord. ஆமென். அது எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. And has been written. ஓகே, நான் நேற்றைய தினம் சொன்னேன், தகப்பனுடைய வீட்டிலே இருக்கின்ற அப்பத்தினுடைய நன்மைகளை குறித்து சொன்னேன். That I spoke yesterday on the blessing of the bread that is in the Father's house. ஆமென். இரண்டாவது மகன் திரும்பி வருவதற்கு முன்பதாக Before the second son came back, அந்த தகப்பனுடைய வீட்டிலே இருக்கின்ற உணவை பார்த்தார் என்று தமிழ்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அது அரமிக்லேயும் கிரீக்லேயும் கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் இங்கிலீஷ்லேயும் சொல்லுகிறது, அங்கே இருக்கின்ற மிகுதியான அப்பத்தை பார்த்தார். in the King James version, it says that he looked at the bread that was remaining in the Father's house. ஆமென். அவருடைய வீட்டில் இருக்கிற அப்பத்தினுடைய மேன்மை என்ன? What is the glory that is in his house? ஆமென். அதற்குள்ளே என்னதான் இருக்கிறது? What is in it? ஆமென். நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, If you think of this, அவருடைய காயங்களினாலே மன்னிக்கப்பட்டோம். we are forgiven by his stripes. ஆமென். மன்னிக்கப்பட்டோம், சுகமானோம், ரெண்டும் ஒன்றுதான். Us being forgiven, us being healed are both the same. ஆமென். ரெண்டும் ஒன்றுதான், வித்தியாசம் ஒன்றுமே கிடையாது. It is both the same. There is no difference. ஆமென். நான் உங்களை பார்த்து சொல்லுகின்றேன், We tell you today, அந்த அப்பத்தை பார்க்கும் பொழுது when you look at this bread, ஆமென், எனக்கு ஒரு காரியம் ஞாபகம் வருகிறது. he's reminded of something. ஆமென். வானத்திலே இருந்து எங்களுக்கு ஜீவனை கொடுக்க வந்த மெய்யான அப்பம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. Jesus Christ, which is the true bread that came down from heaven for us. ஆமென். அந்த அப்பத்தை சாப்பிட்டவர்கள், மன்னாவை சாப்பிட்டவர்கள் மரித்தார்கள். இந்த அப்பத்தை சாப்பிடுறவர்கள் சதா காலங்களும் ஜீவிக்கிறார்கள். The people that ate of the manna in the Old Testament, they died, but the people that now eat the bread that is Jesus Christ now live. ஆமென். நாங்கள் இப்பொழுது வாழுகிறோம். We are living. நல்ல கவனமா கேளுங்க. Listen in carefully. இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். This is something that is very important. அவருடைய அப்பத்தினாலே Through his bread, ஆமென், நாங்கள் வாழுகிறோம், we live. நாங்கள் பிழைக்கிறோம். We live. ஆமென். அதாவது நம்ம வாழ்க்கையில இருக்கின்ற எல்லா தோல்விகளுக்கும் ஒரு முடிவு, ஒரு உணவு. For all the failure and the loss in our lives, the end is that meal. ஆமென். ஒரு உணவு எல்லா தோல்விகளுக்கும் காரணம், இன்னொரு உணவு எல்லா தோல்விகளையும் தோற்று போக வைக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கிறது. One meal was the reason that caused all loss and failure, but this one meal is what causes an end to all that failure. ஆமென். எல்லா தோல்விகளையும் தோற்று போக வைக்கிறது இந்த உணவு தான். It is this meal that causes all failure to fail. ஆமென். இந்த மகன் திரும்பி வரும் பொழுது When this son returned, முழு தோல்வியிலே வந்தார். he came in complete failure. அவங்க பணம் இருந்துச்சாமா அந்த மகனுக்கு? Did they have money? No. நோ. அவருக்கு வந்துட்டு சரீரத்துல பலன் இருந்துச்சுதா? Did he have strength in his body? இல்ல. He did not. என்ன இருந்துச்சு? But what did he have? அவமானம், He had shame. ஷேம், ஆமென், வேதனை, He had pain. தனிமை, He was alone. ஆமென், வறுமை, He was in poverty. பசி, He was hungry. அழுக்கு, He was dirty. ஆமென். அவர் நிர்மூலப்படுத்தப்பட்டிருந்தார், அழிக்கப்பட்டிருந்தார். He was destroyed. அந்த இடத்துல இருந்து அவருடைய தகப்பனுடைய வீட்டிலே இருக்கின்ற அந்த அப்பத்தை பார்க்கிறார். And from that situation, from that place, he looked at the bread which was in his father's ஆமென். house. அப்படி அந்த அப்பத்தை நோக்கி பார்த்து அவர் வீட்டுக்கு வரும் பொழுது And when he looked upon that bread and returned, அவருடைய பாவங்கள் எல்லாம் all of his sins மன்னிக்கப்பட்டது. were forgiven. ஆமென். அவருக்கு மோதிரம் கொடுக்கப்பட்டது. He was given a ring. ஆமென். இதை குறித்து நான் நாளைக்கு பேசுறேன். And we will talk about this tomorrow. ஆமென். அது மட்டுமல்ல, உயர்ந்த வஸ்திரம் கொடுக்கப்பட்டது. And he was given a very glorious or an expensive clothing. ஆமென், ஆமென், ஆமென். பெஸ்ட் ரோப் கொடுக்கப்பட்டது. He was given the best robe. இதை குறிச்செல்லாம் நாளைக்கு உங்களோடு கூட நான் பேசுவேன். We will talk to you about this tomorrow. நல்லா இருப்பீங்க, You will do well. நல்லாவே இருப்பீங்க. You will definitely do ஆகவே well. நம்ம பிரச்சனை வேளையிலே
வானத்திலிருந்து இறங்கி வந்த மெய்யான அப்பத்தை நோக்கி பாருங்க. So in times of trouble, don't forget to look up at the heaven, the true bread which came down. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. May the Lord bless you all. மறுபடி சந்திப்போம். We will see you again soon. நீங்க நல்லா இருப்பீங்க. You will do well. நல்லாவே You இருப்பீங்க. will definitely do ஆமென். well. முடிந்தா ஷேர் பண்ணுங்க. Don't forget to share the word. சந்திப்போம். சந்திப்போம். You will do well. We will see you again soon. நீங்க நல்லா இருப்பீங்க. ஆமென்.